திருமலை திருப்பதி மலை இந்துக்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். இங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடாசலபதி பெருமாள் ஏழுமலையான் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த மலையின் சிறப்புகள் ஏராளம். 7 மலைகள் திருமலை, 7 மலைகள் சப்தகிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 7 சிகரங்களும் ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிப்பதாக ஐதீகம். இந்த மலைகளின் பெயர்கள் சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி. சந்திரனின் ஆதிக்கம். திருமலை சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. சந்திரன் மற்றும் குபேரனின் செல்வாக்கிற்கு உட்பட்டதாக நம்பப்படுகிறது. திருமால் சந்திரனுக்குரிய தெய்வமாக விளங்குவதால் திருமலை திருப்பதி ஒரு சந்திர பரிகார தலமாக உள்ளது. பாவங்களை போக்கும் மலை வேங்கடாத்ரி. வேங்கடாத்ரி என்ற பெயர் வேம் கூட்டல் கடம் என்பதிலிருந்து வந்தது. வேம் என்றால் பாவம், கடம் என்றால் எரிபடுதல். அதாவது இந்த மலையில் நமது பாதங்கள் பட்டதும் பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பது பொருள். பத்மாவதி தாயார் திருமணம். மகாவிஷ்ணு சீனிவாசனாக அவதாரம் எடுத்து பத்மாவதி தாயாரை மணந்த இடம் இந்த திருமலையே ஆகும். இந்த திருமண செலவுகளுக்காகவே குபேரனிடம் சீனிவாசன் கடன் பெற்றதாகவும் இன்றும் பக்தர்களின் காணிக்கைகள் அந்த கடனை அடைப்பதற்காகவே செலுத்தப்படுவதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. 1000 தலை கொண்ட ஆதிசேஷனின் 7 தலைகள்தான் திருப்பதியின் 7 மலைகளாக விளங்குவதாக ஐதீகம். மகாவிஷ்ணுவே திருமலைக்கு மலையேறி சென்ற முதல் வழி ஸ்ரீவாரி மெட்டுப்பாதை என்று புராணங்கள் கூறுகின்றன. திருமலை திருப்பதி கோவிலின் ராஜகோபுரத்திற்கு சப்தலோகங்களுடனும் தொடர்பு கொள்வது போல 7 கலசங்கள் உள்ளன. கோபுரத்தின் சுவர்களில் ராமாயணம் மற்றும் பகவத்கீதை ஆகியவை கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பதியில் 108 முக்கியத்துவம் வாய்ந்த தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தக்க 7 தீர்த்தங்கள்: குமார தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், ஆகாச கங்கை, பாண்டு தீர்த்தம், பாபவிநாச தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி. ஸ்ரீராமானுஜரின் பங்களிப்பு. திருமலை ஏழுமலையானுக்குரிய நித்தியானுஷ்டான பூஜை முறைகளை வகுத்து கொடுத்தவர் ஸ்ரீராமானுஜர் ஆவார். திருமலை ஏழுமலையானுடைய சிலை சிலாதோரணம் என்ற விசித்திரமான கல்லில் செதுக்கப்பட்டது. இந்த கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படுகிறது. இதன் ஆயுள் சுமார் 250 கோடி ஆண்டுகள் என நிலவியலாளர்கள் கணித்துள்ளனர். பக்தர்களின் நம்பிக்கை திருப்பதிக்கு சென்று வந்தால் தங்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்றும் அனைத்து பாவங்களும் நீங்கி செல்வத்தை சம்பாதிக்க முடியும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். மேலும் திருமலைக்கு மலை ஏறி செல்வோருக்கு வாழ்வில் ஏற்றம் வரும் என்பதும் ஒரு நம்பிக்கை. பிரம்மோற்சவம். புரட்டாசி மாத பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, மார்கழி உற்சவம் போன்ற விழாக்கள் இங்கு மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றன. திருமலை திருப்பதி மலை ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக மட்டுமின்றி முக்தி க்ஷேத்திரமாகவும் மிகப்பெரிய தீர்த்த க்ஷேத்திரமாகவும் போற்றப்படுகிறது.